இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாநதி அண்ட் ஆஹா கல்யாணத்துடைய மகாசங்கம் அது கீழே வந்து இப்போ ப்ரோமோலாம் வந்துருக்கு. அந்த ப்ரோமோ கீழே கமெண்ட்ஸில் பார்த்தா அத்தனை பேரும் தயவு செஞ்சு இந்த மகாசங்கமம் வேணாம், ஆஹா கல்யாணத்தை இந்த மகாநதி கூட மகாசங்கமம் போட்டு வந்து கெடுத்து விட்டீங்க, மகாநதியை ஆஹா கல்யாணம் கூட மகாசங்கமம் போட்டு கெடுத்து விட்டீங்க அப்படின்னு மாற்றி ஃபேன்ஸ் எல்லாம் திருப்பி எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு வேணாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், விட்டுருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போதைக்கு விடுற மாதிரி இல்லை. எப்படின்னு ஒரு வாரத்துக்காச்சும் மினிமம் வந்து இந்த மகாசங்கமம் தொடரப்போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல கேள்விகள்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. எதுக்கு ஒரிஜினல் கதையை விட்டுட்டு இந்த மகாசங்கமம்னா அப்படியே அதை மறந்து போன மாதிரி கொண்டு போகணும். அதாவது தாத்தாவுக்கு கேன்சர் இருக்குது, தாத்தா இன்னும் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 1 வாரத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த இடத்துல அவர் சந்தோஷமாக வச்சுக்கணும்னா அவர் மனசு நோகாமல் நடந்துக்கிறது தானே முக்கியம். அதை தானே சூர்யா அங்கே பண்ணார். ஆஹா கல்யாணத்தை வீட்டில் வந்து அதானே பண்ணார். திருப்பி அவங்க அம்மா காயப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போ ஏதோ புதுசாக இங்கே வந்தோன்னா அம்மா சொன்னாங்களாம், உடனே அவர் போட்டியில் கலந்துக்க மாட்டேங்க வரான். அம்மா சொன்னாராம், உடனே மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவாராமா. அப்போ அதே மாதிரி தான் அங்கே இருந்துருக்கணும். அங்கே அப்படி இருக்குல்லையே. அப்போ இந்த மகாசங்கமத்துக்காக கதையை மாறிக்கிட்டு என்ன போக்கனா போகலாம், சும்மா எதையா காம்போ ஒரு 3 வாரத்துக்கு கதையெல்லாம் வேறு ஏதாவது கொண்டு போவோம், பார்க்குறவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இல்லை பார்க்குறவங்கள ஒரு மாதிரி ஏளனமாக நினைக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் அதே தான் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதிலையும் இப்போ தான் அந்த 2 பேர் விஜயும் காவேரியும் மனசளவில் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே எடுத்துட்ட மாதிரி ஏதோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிகிறாரு. உடனே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு இருக்குது அப்படின்னு வந்து திடீர்னு விஜய் பேசுகிறாரு. அப்படிலாம் அவர் இல்லையே. போன குடி செஷனில் அவங்க தாத்தாட்ட என்ன சொன்னார், மகாநதியில் என்ன சொன்னார்னா வந்து எனக்கு அந்த பொண்ணை இப்போ தான் புரியுது, அவளை ஏதோ நான் சும்மா ஏதோ வந்து ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கா, கொடைக்கானல் வந்திருக்கா அப்படின்னு நினச்சேன், அவளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தார். இங்கே அதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னு கேட்டால் திருப்பி மகாசங்கமத்தில் 2 பேருக்கு பிரச்சனை இருக்குது. தாத்தாக்கள் சேர்த்து வைக்கிறது தான் கதைன்னு நாங்கள் வச்சுக்கிட்டோம், பழைய கதையெல்லாம் மறந்துடுங்க, சும்மா இந்த 2 வாரத்துக்கு இந்த கதை அப்புறம் திருப்பி பழையபடி மாறிடும் அப்படின்னா டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறவங்கள வந்து ஒரு மாதிரி கோமாளி ஆக்கிற மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாயத்தண்ணி ஊற்றுற காம்படிஷனில் இப்போ வந்து ராஜலக்ஷ்மிக்கும் மகாவுக்கும் தான் பிரச்சனை. இப்போ புது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜலக்ஷ்மியை சொல்லிடுறாங்க, உனக்கு என் மேலே கடுப்பு இருக்குது, காண்டு இருக்குது, என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக வேணுன்னே கேள்விக்கெலாம் தப்பு தானே பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது கடைசி நிமிஷத்தில் உங்கள் தாத்தா உங்கள் யாருக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு கவுண்ட் டவுனில் கரெக்டாக சொல்ல போகிறாங்க மகா அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி 5 ஆன்சரையும் அவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க. அவங்க தரையில் அவங்க மாமியார் தரையில் இந்த சாயமே படாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு இந்த ரவுண்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு ஏன் வேணுனே அப்படி பண்ணால், அவன் நினச்சிருந்தேன் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறதும், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் யோசிக்கிறது, சூர்யா யோசிக்கிறதும் அப்படின்னு பல கூத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகினி ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க. யாரையாச்சும் பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு மோடில் இருக்காங்க. யாருங்க பழி வாங்குறீங்க, சம்மந்தமே இல்லாமல் என் காவேரி கிட்ட வரீங்க, காவேரியை விட்டுட்டு நிவினை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள், காவேரி விஜயோட சந்தோஷமாக இருக்காங்கிறத நிவின்கிட்ட திருப்பி சொல்லி கம்ப்ளீட்டாக அவரை காவேரியை மறக்க வைக்கிறதுக்கான பிளானை பாருங்கள். அதெல்லாம் கிடையாது. கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறதும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இல்லை, சிசிடிவி இங்கே ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த ஸ்விம்மிங் பூல் உரமாக நைட்லாம் உட்காந்துருக்கும் போது அவங்கள தள்ளி விடுறதும், அவங்க வந்து மூழ்கி போகிற மாதிரி வந்து ஐயோன்னு பதறி போகும்பொழுது அப்போ விஜய் வந்து காப்பாற்றுறதும், அதில் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சி வரதும் கதை போகுது. ஸோ இந்த மாதிரி குட்டி ட்விஸ்ட்டுகள் சம்மந்தமே இல்லாட்டியும் வந்து ஒவ்வொரு ரவுண்டு இன்னும் 3 ரவுண்டு இருக்கும், இன்னும் 3 ரவுண்டு முடியறதுக்குள்ள இந்த வாரம் ஃபுல்லாக ஆகிடும். அதில் ஏதாச்சும் சில பல மாற்றங்கள் அப்படின்னு கதை போகிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் நினைக்கிறேன். அடுத்த வாரம் பாதி வரைக்கும் அட்லீஸ்ட் புதன்கிழமை வரைக்குமாச்சு இந்த மகாசங்கமம் போகிற மாதிரி தான் தெரியுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கதையே இல்லாமல் சில சமயங்களில் மகாசங்கமம் போகிறது, இதில் வந்து இந்த சீரியலை புஷ் பண்ணுறதுக்காக அந்த சீரியலை கொண்டு வரது அப்படின்னா 2 கதையும் சேர்த்து கொஞ்சம் ஒருமிச்சாச்சும் கொண்டு வரலாம். ஆனால் அப்படி கொண்டு வராமல் வெறும் கேம்ஸு ஃபன், அதில் வந்து எந்த ஒரு ஆக்சுவல் மூமெண்ட்டும் கதையில் இல்லாமல் கொண்டு போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாநதி அண்ட் ஆஹா கல்யாணம்